Om Shanti. Are you all ready for the next session? Yes. அடுத்த வகுப்புக்கு ரெடியா? How many of you understand English? Raise your hands. Good. I was telling the sister that I know our language is Tamil. In India it's Hindi. But English is international language. Everywhere you go, everyone mostly speaks English. எங்களுடைய மொழி தமிழ், இந்தியாவில் ஹிந்தி, ஆனால் எங்கே நாங்கள் போனாலும் சர்வதேச மொழி இங்கிலீஷ். So we should try and learn, because if you want to mix with other cultures, other nationalities, we learn a lot from each other. இப்போ கொஞ்சம் நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் மற்ற கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்களோட உங்களுக்கு கலந்து பழங்குறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். In fact, after we belong to Baba, it becomes easier for us to learn anything. It's not difficult because our minds are very focused. பாபா கிட்ட வந்தா பிறகு அவருக்கு சொந்தமாகிய பிறகு எங்களுக்கு எதை கற்றுக்கொள்வதும் ரொம்ப கடினமானது இல்லை. எங்களுடைய மனம் ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. ஸோ எது பண்ணாலும் இலகுவாகிவிடும். Language is not difficult. எங்களை மொழியை கற்றுக்கொள்ள முடியும், அது கடினமானதல்ல. So anyway, Baba speaks Hindi. He says, I don't speak English. Baba speaks so many English words fluently. பாபா சொல்வார், நான் ஹிந்தி தான் கதைக்கிறேன். நான் எனக்கு ஆனாவரிடையில முரளிக்கிடையில சில ஆங்கில வார்த்தைகளையும் பேசுவேன். So when Baba speaks English words in the Murli, the Westerners are very happy. பாபா முரளியில இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசும் பொழுது மேற்கத்திய ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. They are very happy Baba speaks English. பாபா இங்கிலீஷ்ல கதைக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுது. Because language has a lot to do with our culture. இந்த மொழி என்பது நம்முடைய கலாச்சாரத்துடன் சம்பந்தப்பட்டது. So in the West, many of our generations, like I'm Gujarati, I'm from East Africa, that's my foundation. So we spoke the local language there, which was Kiswahili, but then we had to, of course, we were taught English in the schools. But then when I went to England, then we speak English, we learn everything in English, so it became very handy. தான் மேற்கு அமெரிக்காவை சேர்ந்தவர். அங்கு பேசிய மொழி எல்லாத்தோட வித்தியாசமான மொழி. பிறகு நான் இங்கிலாந்துக்கு வந்த பிறகு ஆங்கிலம் கற்றவர். அங்கேயும் படித்தார், பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம் கற்றார். பிறகு அங்கே இங்கிலாந்துக்கு வந்த பிறகு ஆங்கில மொழியை கற்றார். ஆங்கிலம் ஒரு பழக்கமான மொழியாக ஆகிவிட்டது. So all of us from India, from Bharat, we are really amazing. We are spread all over the world. எல்லாரும் குஜராத்தி குலத்தை சேர்ந்தவர். அவை பாரத்திலிருந்து வந்திருக்கிற, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இப்போ உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றோம். So 4 generations ago, people from Bharat went to all different countries, South, Singapore, Malaysia, all the countries outside nearby. So from the Mumbai side, Gujarat side, we all went to Africa, East Africa, South Africa, North Africa. So you go anywhere in the world, you find Indians. நான் பரம்பரைக்கு முதல் இந்தியாவை சேர்ந்த நாங்கள் எல்லாரும் ஒரு இடமா போயிருந்தோம். ஆப்பிரிக்கால வடக்கு தெற்கு, அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்ல இருக்கு, மலேசியாவில் இருக்குது, இந்தியாவில் வடக்கு, அதே நேரம் அவ்வாறு பரவி நாங்கள் எல்லா இடமும் சென்றிருந்தோம். So from the north of India, people went to Norway, Sweden, Iceland, all these countries up in the north. அதே மாதிரி வட இந்தியாவில இருந்து ஸ்வீடன் இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட அவர்கள் போயிருக்கிறார்கள். So there are everywhere Indians. எல்லாத்துலேயும் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. And today Tamil is a big population. Europe 500,000, more than 500,000. Europe. தமிழ் சொல்லுகின்ற இந்த சனத்தொகை என்பது 500,000 பேருக்கு மேலே இருக்கிற அமைப்பை ஐரோப்பா நாடுகள். UK many Tamils.
யூகேயும் நிறைய தமிழாக்கள் இருக்கிறோம். Language is connected to the culture. இந்த மொழி என்பது கலாச்சாரத்துடன் தொடர்புபட்டது. So the Tamils, wherever they are, their culture, dance, katha, potisot, everywhere they take their culture. தமிழாக்கள் எங்க போனாலும் அவர்கள் நடனமாடுவார்களாம், தங்களுடைய கலாச்சாரத்தை எடுத்து செல்வார்களாம். In their temple, in their celebrations, in their foods, everywhere. தங்களுடைய கொண்டாட்டங்கள், தங்களுடைய ஆலயங்கள், தங்களுடைய சாப்பாடு எல்லாத்தையுமே தங்களோட கொண்டு போயிடுவாங்க. So how many of you I'd like to know your family or one family member is in the foreign country? உங்களுடைய குடும்பத்தில் அந்த யாராவது வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படி நினைக்கிறார்கள், கையெழுத்துங்க, கையெழுத்துங்க. எங்களுடைய யாராவது சொந்தக்காரர் Canada, எங்கேடா வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படி நினைக்கிறாங்க. Good. So wherever we go, wherever people from India go, they work very hard and they always are successful. இந்தியாவிலிருந்து யாரெல்லாம் போகணும் அங்க போனாலும் ரொம்ப கஷ்டமாக உழைப்பார்கள், ஆனால் மிக வெற்றிகரமான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். Yeah, we have many temples, Tamil temples there. அங்கும் நிறைய தமிழ் கோயில்கள் இருக்கிறது. And so Baba has said that people of Bharat, they are original, they are ancient, so we are very old souls. பாரதத்தை சேர்ந்தவர்கள் ஆதியானவர்கள், பழையவர்கள், நாங்கள் மிக பழைய ஆத்மாக்கள். So we have been around the cycle many times. நாங்கள் பல தடவை இந்த சக்கரத்துல சுத்தி வந்துட்டோம். And so today we are the first ones to come to Baba at the confluence age and learn about this cycle, about Baba. நாங்கள் தான் இந்த சங்கம் யுகத்துல வந்திருக்கிறோம், முதல் தடவையாக வந்து பாபாவை பற்றி படிச்சிருக்கிறோம். So we learn about Baba. பாபா பற்றி படிச்சிருக்கிறோம். We learn about ourselves. எங்களை பற்றி படிச்சிருக்கிறோம். Who we are, who am I? நான் யாரு, நாங்க யாரு. So everybody receives the introduction of themselves, the right introduction of who God is and what is my relationship with God. எல்லாருக்கும் தங்களை பற்றின அறிமுகம் இருக்கின்றது, கடவுள் யார் என்பது, கடவுளுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவுமுறை என்பது எல்லாம் சரியான முறையிலே நாங்கள் படித்திருக்கிறோம். And also, especially the Tamils, they are very, very fortunate because they are devotional. They're devotional, but they also has a devotion for Shiva. தமிழாக்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் என்றால் அவர்கள் ரொம்ப பக்தியான் பூர்வமான உணர்வு இருக்கிறது. அதோட கடவுள் சிவன் அவங்க எப்பயுமே வழிபட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க, சிவபெருமான் சொல்லி. அதாவது பாக்கியசாலிகள். How many of you were Shiva Bhagat before you came to Baba? பாபா கிட்ட வரும்போது சிவனுடைய பக்தர்கள் நினைச்சு கையெழுத்துங்க, நான் சிவனை தான் வழிபட்டேன். Oh, good. So very good. In many temples, yeah. பல கோயில் இருக்கு தானே சிவனுக்கு. Oh, Shiva. So it's very easy for you to understand who God is, who Baba is, and my relationship with Baba. உங்களுக்கு கடவுள் எங்க இருக்கிறாரு, எப்படிப்பட்டவர், நான் அவருடைய என்னுடைய உறவுமுறை என்ன என்பதை எல்லாம் புரிஞ்சு கொள்வது ரொம்ப கடினம் இல்லை, ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். So there are many generations who live in the West who actually are devotees for the goddesses in the temples, like Jagat Amba, Baba talks about Saraswati, Durga, all the goddesses. But you are very lucky because you go directly to Shiva. வெஸ்ட்ல மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற பலர் இந்த துர்கா, ஜெகதம்பா போன்ற இந்த அம்மனுக்குரிய பக்தர்களாக இருக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் சிவனுடைய பக்தர்கள் சொல்லியிருந்தீங்களாவே ரொம்ப பாக்கியசாலிகள். So the bhakti of Shiva, the devotional feelings that we have for Shiva is the highest one. என்ன சிவனுக்கு நாங்க கொண்டிருக்கின்ற இந்த பக்தி, அவருக்காக கொண்டிருக்கின்ற இந்த உணர்வுகள் தான் எல்லாத்திலும் விட மிகவும் உயர்ந்தது. And here, who were bhakti? Who were doing the bhakti of Krishna, of Rama? Anyone?
யாராவது கிருஷ்ணரை வழிபட்டவர்கள் முதல் இருக்கிறீங்களா அல்லது ராமரை கிருஷ்ணரை வழிபட்டவங்க கையெழுத்துங்க. கிருஷ்ண ராமர். So they say Rama came to Sri Lanka, Ceylon. There is Ravan here, so everybody wants to see the Ravan. Is it Ravan here? இலங்கைக்கு ராவணன் வந்தான், ராமர் வந்தார் எல்லாம் சொல்லப்படுகிறது. ராவணன் இருக்கிறானா இலங்கையில? I heard that Ravan is actually the king and he's a king, right? And he's been worshipped. Isn't he worshipped? ராவணன் வந்து அரசன் என்றும் வழிபடப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படியே is he worshipped? We don't worship. They believe. Okay, because in the West now only we are going to have a very big a presentation. Someone is doing it on the stage, huge one, outside people, and it's all about Rama coming to Ayodhya, Sita going with Rama to the forest. So they make all these stories and make people aware. வெளிநாட்டில் இப்பதானும் யாரோ பெரிய ஒரு பிரசன்டேஷன் மாதிரி உருவாக்கி இருக்கிறோம். ராமர் சீதை எப்படி ராமா வந்து இந்த அயோத்திக்கு வந்த, எப்படி அவர் சீதை வந்து கடத்தப்பட்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் ஒரு திருவிழா மாதிரி எடுத்து அதை விளங்கப்படுத்துறதுக்காக ஒரு நிகழ்வு தயாரிச்சிருக்கிறார்கள். Because many generation, third, fourth generation, they don't know much about Shiva, they don't know much about Krishna. So now what they do the presentation, the play, the dance drama, so that they introduce this whole Ramayana to people. And இப்ப இருக்கிற சந்ததியினருக்கு இந்த கதைகள், ராமாயண கதை, கடவுள் சிவனை பற்றின விஷயங்கள் எதுவும் தெரியாது. அவங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்காக நாட்டிய நாடகமாகவோ அல்லது படங்களாகவோ அல்லது குறுச்சித்திரங்களாகவோ இப்படி பல வகைகளில் அவங்க இதை தயாரித்து மற்றவர்களுக்கு இதை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க. But we are very lucky, very fortunate. Our intellect is with Baba. நாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஏனென்றா எங்களுடைய புத்தி பாபாவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது. So all of you, your intellect only with one Baba. நீங்க உங்களுடைய எல்லாருடைய புத்தியும் ஒரே ஒரு பாபாவுடைய தானே இருக்குது. No matter what is going on out there, we are very clear that I, the soul, I belong to Baba. Baba belongs to me, right? வெளியில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் ஆத்மாவாகிய நான் பாபாவுக்கு சொந்தமானவன் என்பது இதுல ரொம்ப தெளிவாக நீங்க இருக்கிறீங்க. And so today being Raksha Bandhan, which is another big festival that we celebrate, Brahma Kumaris worldwide celebrate Raksha Bandhan. Everybody knows. எல்லாருக்கும் தெரியும், உலகளாவிய ரீதியில இந்த ரக்ஷா பந்தன் என்ற பண்டிகை வந்து மிகவும் பெரிய அளவில் உலகாலமாக கொண்டாடப்படுகின்றது. இன்னைக்கு நாங்கள் அதுக்காக நீங்க வந்திருக்கிறோம். Because Brahma Kumaris we celebrate Shivratri big. In London also we make Rameshwaram, Gopeshwaram temple, and then we invite, and so we make it exactly like Rameshwaram. We made last year Rameshwaram exactly. So we give people information about who is Rama, real Rama, how Rama helped us to go across. So we introduce Shivaba, Shivji. அப்ப சிவராத்திரியிலையும் நாங்க பெரிய பெரிய நிகழ்வுகளை லண்டன்லயும் செய்திருக்கிறோம். இந்த முறை ராமேஸ்வரத்தை நாங்க தத்ரூபமா உருவாக்கி அதுல வருகின்ற மக்களுக்கு வந்து யாரு ராமா, அவர் எப்படி எங்களை வந்து அந்த அடுத்த கதைகளுக்கு செல்கின்றார், உண்மையான அறிமுகம் என்ன, அப்படி சிவபாபாவுடைய அறிமுகத்தை நாங்கள் கொடுத்தாங்க. So we are very happy that Baba has given us this knowledge, we understand, we are Baba's children, so we can give people an introduction to Shri Baba very easily by using these pictures, all these temples that exist on the path of
பக்தியில் இருந்த இந்த மாதிரியான ஆலயங்களுடைய மாதிரிகளை எல்லாம் வச்சு மற்ற மக்களுக்கு எல்லாம் இதனை விளங்கப்படுத்துறது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது. அவை இப்படி அறிமுகம் எல்லாம் பாபாவுடைய அறிமுகம் எல்லாம் கொடுக்கறதுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். So we are very fortunate. We don't have to search for Shiv Baba. நாங்க ரொம்ப பாக்கியசாலிகள். நாங்க சிவபாபாவுக்காக தேடி கொண்டு தெரிய வேண்டியதில்லை. Because we do work with all organizations. நாங்க எல்லா வகையான ஸ்தாபனங்களுடனும் பணிகள் செய்து கொண்டு வருகின்றோம். With ISKCON, when it's Janmashtami, we go there, but we also celebrate Janmashtami with spiritual message. அதே மாதிரி ஜனமாஷ்டமி வந்தா ஜனமாஷ்டமியில ஆன்மீக ரகசியத்தை சொல்லி நாங்கள் அதுவும் கொண்டாடுகிறோம். And we celebrate Raksha Bandhan with the message of purity is the real protection, and it is now. ஆகவே நாங்கள் ரக்ஷா பந்தனை கொண்டாடுகிறோம், தூய்மையினுடைய அத்திவாரத்தை பற்றி விளங்கப்படுத்தி செய்கிறோம். அவை அதுதான் இப்ப நடக்கின்றது ரக்ஷா பந்தன். And so the message of Raksha Bandhan, we all souls are brothers. We all belong to one supreme parent. அவை இந்த ரக்ஷா பந்தனுடைய செய்தி என்னவென்று சொன்னால் நாங்கள் அனைவரும் சகோதரர்கள், ஒரே ஒரு பெற்றோருக்குரியவர்கள். And so people in the West, as you know, there are so many wars going around, at the same time, but we bring the message, Brahma Kumaris bring the message of brotherly love and spiritual friendship. உலகத்தில் சுற்றி எவ்வளவோ யுத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆளுக்கால் பிரிவினைகளால் இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கு. இதே நேரத்தில் பிரம்மகுமாரிகளாகிய நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள் என்ற இந்த சகோதரத்துவத்துக்கான இந்த விடயத்தையும் எல்லாருக்குமான சிநேகம், அதாவது ஒருத்தருக்கொருவர் நாங்கள் நண்பர்களாக இருக்கின்றோம் என்ற இந்த செய்தியையும் நாங்கள் பரப்பித்தான் இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறோம். So now we go everywhere, army, navy, the local services, the fire station, the police force, the jail, So we are beginning to do the service of sharing Raksha Bandhan message to all these people and bring uniformity, bring brotherly love, bring friendship, spiritual friendship. நாங்கள் ஆர்மிக்கு செய்கிறோம், நேவிக்கு செய்கின்றோம். அப்படி பல வகையான ஆட்களுக்கும் நாங்கள் இதனை செய்து எல்லாருக்கும் இடையில ஆன்மீக அன்பை கொண்டு வந்து சகோதரத்துவத்தையும் சகோதரத்துவ அன்பையும் நாங்கள் கட்டி எழுப்புகின்றோம். So this is a real purity, is to go back to the message of what is the truth, what is the fact, and what is right. இதுதான் தூய்மை, எது சரி எது உண்மை, அதனுடைய ஆழத்துக்குள்ளே நாங்கள் மீண்டும் சென்று அதனை எங்களுக்குள்ளே கட்டி எழுப்புதல். And this is what Baba is teaching us. இதைத்தான் பாபாவும் எங்களுக்கு படிப்பிக்கின்றார். So we Baba's children, every day we have to look at ourselves, check ourselves to make sure that there's nothing inside me which is really creating impurity in my thoughts or in my words, in my behavior, in my interaction with each other, in my vision. No. நாங்கள் பாபாவுடைய குழந்தைகள், ஒவ்வொரு நாளும் நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய எண்ணம், என்னுடைய மனோபாவம், என்னுடைய பார்வை, என்னுடைய தொடர்பாடல், உறவு முறை, எதிலும் எந்த வகையான எதிர்முகமான அல்லது முரணான இந்த எண்ணங்கள் தூய்மையற்ற விஷயங்கள், சிந்தனைகள் இருக்கக்கூடாது அல்லது அப்படி இருக்கின்றதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். So we have to become free from animosity, from duality, from yours and mine, and we really have to inculcate purity, cleanliness, honesty in our soul. தூய்மை என்று சொன்னால் நாங்கள் என்னுடையது உன்னுடையது பிரிவினை பிரித்து பார்க்கின்ற தன்மைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்தெல்லாம் அவர்களை விடுபட்டி வைத்தல், அதுதான் உண்மையான நேர்மையாக இருத்தல், சுத்தமாக இருத்தல், அதுதான் தூய்மையின் ஆழம். So it's not about speaking, it's about vibrations. Everybody can feel the vibrations that you emanate, each one of us, wherever we are. You put out the vibrations through your thoughts, through your words, through your behavior, through your presence.
இது கதைக்கிற விஷயம் அல்ல, அல்லது கதையில மட்டும் சொல்கின்ற ஒரு விடயம் அல்ல. நீங்கள் என்ன உணர்வுகளை கொண்டிருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் மற்றவர்களாலே அந்த உணர்வலைகள் மூலம் அதனை பிடித்து கொள்ள முடியும், உணர முடியும். Yes, today Baba every day gives the message about purity. Today Baba's message was, children, do not gossip. Do not talk about other people to other people. Anyone to other people. வெள்ளைக்கு பாபா சொல்லியிருந்தார் தூய்மையை பற்றி. என்னன்னு சொன்னால், குழந்தைகளே, ஒருவரை பற்றி மற்றவர் வம்பு தும்பு கதைக்க வேண்டாம். Yeah, so we have to make a promise. அவை நாங்கள் சத்தியம் பண்ண வேண்டும். Because this is also a very bad habit. இது ஒரு கெட்ட சுபாவம். It is also a habit. அது ஒரு பழக்கம். And so we should not talk about anyone. யாரை பற்றி நாங்கள் கதைக்க கூடாது. And if Daddy used to say, hear but don't listen. யாராவது இப்படி சொன்னா கூட நாங்க செவி மடுக்க கூடாது. If somebody comes to talk to you about someone else, you hear but don't let it go inside your ears. யாராவது ஒருவரை பற்றி உங்களுக்கு வந்து சொன்னாலும் நீங்க கேட்கிற மாதிரி கேட்டால் உள்ளுக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. Let it out. மற்ற காதால நீங்க வெளியே விட்டு விட வேண்டும். Because if it goes inside, then your mind is thinking about it. ஏன்னா அது உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா உங்களோட மனம் அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டே இருக்கு. And if you allow it to go further, then the intellect will start getting influence. அது இன்னும் உள்ளுக்குள்ள போக போக உங்களோட புத்தி வந்து அதனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே சென்று விடும். Influenced or impressed. அவை ஆதிக்கத்துக்குள்ளேயும் செல்லக்கூடாது அல்லது கவரப்படவும் கூடாது. So what is the difference? When I get influenced by someone, then I forget my self-respect. நான் யாருடைய ஆதிக்கத்துக்குள்ளே செல்லும் பொழுது என்னுடைய சுயமரியாதையை நான் மறந்து விடுகிறேன். So when I'm impressed by others, then I move away from my self-respect, but I begin to forget what is my speciality. I go away from myself. நாமே வேறொருத்தரால நான் கவரப்படும் பொழுது நான் என்னுடைய சிறப்பியல்பை மறந்துவிட்டு என்னுடைய உண்மையான விடயத்திலிருந்து என்னை நான் தூர விலக்கி விடுகிறேன். So we should always see the speciality of every soul. நாங்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவுடைய சிறப்பியல்புகளை தான் பார்க்க வேண்டும். Yeah, you appreciate. நாங்க நல்லவன்னு சொல்லி அவங்களை பாராட்ட வேண்டும், வச்ச வேண்டும். But remember, Baba has given them. ஆனால் நினைவு செய்ய வேண்டிய விடயம் பாபா தான் அதை அவருக்கு கொடுத்திருக்கிறார். So when you see someone with specialities, then you remember Baba. சிறப்பியல்பை கொண்டவரை நீங்கள் பார்க்கும் பொழுதும் பாபாவை தான் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். Because you are Baba's children. நாங்கள் பாபாவுடைய குழந்தைகள். பாபா தான் நம்ம சிறப்பியல்பை கொடுத்திருக்கிறார். Yeah, so we should not get influenced. We should not get impressed. Two things that he used to say. தாதி இந்த ரெண்டு விஷயத்தையும் எப்பயுமே சொல்லுவார். நாங்கள் ஆதிக்கப்படுத்தப்படக்கூடாது, அதே நேரம் கவரப்படவும் கூடாது. Some people have a habit of getting impressed. சிலருக்கு எப்பயுமே யாரையாவது பற்றி அவர்களுடைய சிறப்பியல்பை பற்றி அதனுடைய ஈர்க்கப்பட்டு அதுக்குள்ளேயே போய் சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. So to be influenced, to be impressed is also impurity. யாராவது ஒருத்தர் ஆதிக்கத்துக்குள்ள போறது அல்லது வேறு ஒருத்தரால நாங்க ஈர்க்கப்படுவது என்பதும் கூட தூய்மையின்மை தான். Because you move away from your original purity of the soul. ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஆத்மாவுடைய ஆதியான தூய்மையிலிருந்து உங்களை தூர விலக்கி விடுகின்றீர்கள். So this is a deep effort we have to make. இந்த முயற்சியை தான் நாங்கள் ஆழமான ஒரு முயற்சி இது. இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். Effort is simply to understand and simply to remember who am I, who do I belong to, where do I come from. நாம் செய்ய வேண்டிய முயற்சி எல்லாம் நான் யார், நான் யாருக்கு சொந்தமானவர், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன். Remind yourself, this is effort. இதை அடிக்கடி உங்களுக்கு நீங்க ஞாபகப்படுத்த வேண்டியது மட்டும்தான் முயற்சி. Because we forget. ஏனென்றால் நாங்க மறந்து விடுவோம். Baba said in Manmurli, the Hindi word forget is to bhulna. Bhulna is to forget. ஹிந்தில புல்னான்னு சொல்லப்படுகிறது மறந்து விடுதல். And bhul also means bhulna, to forget. Bhulna is to make mistake. அதே மாதிரி அதே வார்த்தையில நாங்க தவறு செய்யறதையும் சொல்லப்படுகின்றது. So one word has two meanings.
in Hindi. இந்தியில ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கின்றது. So when I forget, then I make a mistake. நான் மறந்தா நான் தவறு செய்வேன். Okay, so it's very good in English. Radhi used to play with words. ராதி வார்த்தைகளோட விளையாடி கொண்டிருக்கின்றார் பழமையா. So I have to remember this is effort. I have to remember I am a soul. I am a pure soul. நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு தூய்மையான ஆத்மா. இதை நினைவு செய்வது முயற்சி. This is very simple. ரொம்ப எளிமையானது. Is it difficult? இது கஷ்டமா? Do you remember or you forget? நீங்க நினைவு செய்வீங்களா மறந்துடுவீங்களா? Ask yourself. உங்களை நீங்களே கேளுங்க. Even now, do you remember I am a pure soul? நான் ஒரு தூய்மையான ஆத்மா நினைவு செய்வீங்களா? Do you remember that I am a pure soul? தூய்மையான ஆத்மா நினைவு இருக்கா? Yeah. So throughout the day, as you are here to tie the Rakhi, how many times you will remember? நாள் பூராக இன்னைக்கு நீங்க ராக்கியை கட்டுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. எத்தனை தடவை நினைவு செய்வீங்க இன்னைக்கு இந்த நான் ஒரு தூய்மையான ஆத்மான்றத? You know, many times to the new students we tell them we should write down I am a pure soul. புதுமானவர்களுக்கெல்லாம் நாங்க பல தடவை சொல்றோம் என்னன்னா நான் ஒரு தூய்மையான ஆத்மான்னு எழுதுங்கள். So when they become very pakka, very firm, I am a pure soul, then we say write down I am a powerful soul. அதில் அந்த நான் ஒரு தூய்மையான ஆத்மா என்பதுல ரொம்ப உறுதியானவர்களான பிறகு நாங்க சொல்லுவோம் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மான்னு எழுதுங்க. Then we say okay, write down I am a peaceful soul. அதுக்கு பிறகு நாங்க சொல்லுவோம் நான் அமைதியான ஆத்மா என்பதை எழுதுங்க. Because they become very peaceless, stressed. எல்லாரும் அமைதியற்றவர்களாகவும் அழுத்தத்துக்குள்ள போகின்றவர்களாகவும் வருவாங்க சில நேரம். So simple exercise like this actually allows us to learn and go into the deep of our own existence in this body. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அது ஆழமான பயிற்சிகள் எங்களுடைய இந்த சரீரத்தினுடைய உணர்விலிருந்தங்களை உண்மையான அந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்லும். Very simple, it's not difficult. It's ரொம்ப எளிமையானது, இது கடினமானது அல்ல. You know, Baba says it's very easy Raj Yoga. இது ரொம்ப இலகுவான ராஜயோகம் என்று தான் பாபா சொல்றார். But then Baba says it's easy, but sometimes he says it's difficult. பாபா சொல்றார் இலகுவானதான், நாங்க சொல்றோம் கஷ்டமா இருக்கு. So when is it difficult? When I become body conscious. எப்ப கஷ்டமாகுதுன்னு சொன்னா நான் சரீர உணர்விலே வரும் பொழுதுதான். And so what is body consciousness? சரீர உணர்வு என்றால் என்ன? We become aware. I'm a woman, I'm a man, I'm so and so, I can't do this, I'm not educated. So this is all body consciousness. I can't do it, she can do it. Now start comparing. நான் பெண், நான் ஆண், என்னால் இதை செய்ய முடியாது, அப்படி நாங்கள் ஒருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்படி செய்தா அது சரீர உணர்வு. So when we compare, that also is impurity. ஒப்பிட்டு பார்க்கிறது ஒரு தூய்மையின்மை. When I look down on myself and I say no, I can't do it, they can do it, I am so and so, so என்னை பற்றி குறைச்சு நினைக்கிறது, தாழ்வுமன பாங்குக்குள்ள போய் எதனால செய்ய முடியும், என்னால செய்ய முடியாது, இப்படி நினைக்கிறதும் தூய்மையின்மைதான். So to be body conscious is also impurity. அப்படி சரீர உணர்வுக்குள்ள நாங்கள் இருக்கிறதும் தூய்மையின்மைதான். So Baba has made us learn a powerful lesson, 3 dots. அப்ப பாபா எங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பாடத்தை படிப்பிச்சிருக்கிறார். 3 புள்ளி. You all remember 3 dots? உங்க எல்லாருக்கும் 3 புள்ளி ஞாபகம் இருக்கா? So if you forget, then you make 3 dots here. மறந்தா நெத்தில நீங்க 3 புள்ளி வச்சுக்கணும். Many mothers have 3 dots here. சிலர் மொட்டு 3 வைப்பாங்க நெத்தில. Yeah, so you remember, I am a soul. நான் ஒரு ஆத்மா. I belong to Baba. There is a dot. பாபா ஒரு புள்ளி, நான் அவருக்கு சொந்தம். And I also have been around the cycle also dot. நாடகம் ஒரு புள்ளி, நான் அந்த சக்கரத்துக்குள்ள சுத்தி வந்திருக்கிறேன். So then we can become soul conscious. அப்ப எங்களால் ஆத்ம உணர்வுடையவராக முடியும். And we begin to have our own glimpse in this cycle.
அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சக்கரத்துல நாங்கள் இப்படியெல்லாம் வந்து நாங்கள் என்பதை கொஞ்சம் நாங்கள் பார்க்க வேண்டும். So we develop the habit of looking at ourselves. அப்பதான் எங்களால் எங்களை பார்க்கின்ற பழக்கத்தை விருத்தி செய்து கொள்ள முடியும். We look at ourselves in this drama circle, in this drama view. நாங்கள் இந்த நாடக சக்கரத்திலே எங்களை எப்படி நாங்கள் எப்படி ஆகியிருக்கிறோம் அந்த சக்கரத்திலே சுற்றி எங்களை அடிக்கடி பார்க்க வேண்டும். And so I, the soul, I've been through the cycle. ஆத்மாவாகிய நான் இந்த சக்கரத்தை சுற்றி வந்துட்டேன். The cycle of the beginning, the middle, and the end. ஆரம்பம், மத்தி, இறுதி என்ற இந்த சக்கரத்திலே நான் சுற்றி வந்திருக்கிறேன். So now I'm in the confluence stage. நான் இப்பொழுது சங்கமேகத்தில் இருக்கிறேன். Baba is with me. பாபா நான் வந்து சந்திச்சு கொண்டிருக்கிறேன். I'm not alone. நான் தனியா இல்லை. So it's equal to I, Baba is 1, and I, the soul, is 0. So we are now 2. 1, Baba, and I, the soul. ஒன்று நான் உண்டு, பாபா உண்டு, ரெண்டையும் சேர்த்து சைடர், அதாவது நான் பாபாவுக்கு சொந்தமாக இருக்கிறேன். So 1 and 0 becomes how many? ஒன்றும் சைவரும் சேர்த்தா எத்தனை? Before you were 1. So now you are? முதல் நீங்கள் ஒன்று, இப்ப நீங்க How many are you? எத்தனை? How many are you now? 10. 10, 10. 1 and 0. என்ன ஒன்றும் சைவர். That means you are not alone, you are powerful soul. நீங்க தனியா இல்ல, நீங்க சக்தி வாய்ந்த ஆத்மா. Baba is with you. பாபா உங்களுடைய இருக்கிறார். And Baba is also given you the knowledge of drama. பாபா நாடக சக்கரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. Drama. So constantly to remind oneself in a very different way how we could emerge the original eternal purity of the soul in every aspect of life. உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களுடைய ஆத்மாவில் இருந்து ஆதியான தூய்மையான நிலையை வெளிக்கொண்டு வருவதற்கான வித்தியாசமான இந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் நினைவு செய்து பாருங்கள். So you see, only now at the confluence stage we know each other, we have a big family, the world is our family. இந்த சங்கமேகத்தில் நாங்கள் ஒருத்தர் சந்திக்கின்றோம், உங்களுக்கு பெரிய குடும்பம் இருக்கின்றது. But in golden age, சத்திய யுகத்துல, which is only tomorrow, நாளைக்கு வரப்போகுது. will you know each other? உங்களுக்கு தெரியுமா? அங்க sit like this? எப்படி இருப்பீங்களா? அங்க will you listen to the murli? மொழி கப்பீங்களா? Yeah. will you eat brahma bhojan? பிரம்மா போஜன் சாப்பிடுவீங்களா? No. So confluence stage is only now. சங்கமேகம் இப்பொழுது மட்டும்தான் இருக்குது. So we have to enjoy with Baba. நாங்க பாபாவுடன் சந்தோஷமாக கழிக்க வேண்டும். And all my brothers and sisters are the family. எல்லா சகோதர சகோதரிகளும் என்னுடைய குடும்பம். Okay. And constantly stay in that cheerful mode. அவை எப்பொழுதுமே முகம் வளர்ச்சி மோடில் இருக்கும். And always be joyful. எப்பயுமே சந்தோஷமா இருக்கும். So always full of enthusiasm. Make sure every morning you make a note of 10 points from the Murli which gives you enthusiasm. எப்பயுமே உற்சாகம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் முரளியிலிருந்து 10 கருத்துக்களை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும், அதை நினைவு செய்ய வேண்டும். Enthusiasm and zeal. உங்களுக்கு உற்சாகமும் ஆர்வமும். So when you are having that zeal and enthusiasm, then you will constantly dance. நீங்கள் ஆர்வ உற்சாகத்தை கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து நடனமாடுவீர்கள். Your feet will not touch the ground. உங்களுடைய கால் நிலத்தை தொடவே மாட்டாது. You will be very intoxicated. நீங்க ரொம்ப போதை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். Be very soul conscious and God conscious. நீங்கள் கடவுளுடைய நினைவிலும் ஆத்ம உணர்விலும் இருப்பீர்கள். And your vision will be very pure. உங்களுடைய பார்வை மிகவும் தூய்மையானதாக இருக்கும். And so it's only possible if you have power of purity. அதற்கு சாத்தியம் என்றால் உங்களுக்கு தூய்மை சக்தி இருந்தால் மட்டும்தான். Okay. Any question, anybody? யாருக்காவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம், இல்ல எழுதி தரலாம். Mothers, sisters, Kumaris, Kumars. Mothers, சகோதரிகள், சகோதரர்கள், குமாரர்கள், குமாரிகள்,
யாராவது கேள்வி இருக்கா? So Sister Rekha, you want to ask anything? You have 5-10 minutes now. Okay. Because we are discussing about purity, so there's a question we would like to elaborate more on. How does our purity in food affects our yoga? When we talk about purity, it's actually purity on all levels. கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, எப்படி எங்களுடைய சாப்பாட்டில் இருக்கின்ற தூய்மை எங்களுடைய யோகத்தை பாதிக்குது கேள்வி. தூய்மைன்னு சொல்லும் பொழுது எல்லா வகையான தூய்மை. Food prepared in remembrance of Baba. You see the 4 principles of Raj Yoga: celibacy, pure diet, daily study, and good company. Okay. ராஜயோகத்தினுடைய 4 தூண்கள் இருக்கின்றது. பிரம்மச்சாரியம், தூய்மையான சாப்பாடு, ஒரு நாள் படித்தல், இந்த மாதிரி 4 இந்த கோட்பாடுகளை உங்களுக்கு பார்க்கிறோம் நாங்கள் ராஜயோகத்தில். So celibacy is easy, but we have to work on a deeper level. Thoughts, vision, attitudes, our own dreams, our behavior, the way we dress up, all that reflects purity. பிரம்மச்சாரியம் என்பது இலகுவானது, ஆனால் இது ஆழமான விஷயங்களை நாம் அதாவது கணங்களுடைய கருத்திலே கொள்ள வேண்டும், பயிற்சியிட வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய மனோநிலை, எங்களுடைய பார்வை, எங்களுடைய கனவுகள், எங்களுடைய தொடர்புகள், எப்படி நாங்கள் ஆடி அணிகின்றோம், இந்த வகைகள் எல்லாம் இந்த பிரம்மச்சாரியத்துக்கு எங்களுக்கு உதவி செய்யும். So many people have their own situations, but it's important to understand that when food is prepared by someone who is not soul conscious, who doesn't remember Baba, who doesn't have Baba's introduction, who doesn't practice celibacy, their minds are everywhere, they think about everything, they are full of body consciousness. If you eat that food, the vibrations have gone in the food, and when you eat that food, it's definitely going to affect you, your soul. And your stage of yoga will immediately drop. எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் அவர் தங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தாலும், அதாவது பிரம்மச்சரியம் கடைபிடிக்காத, தூய்மையற்ற உணவை சாப்பிடுகின்ற ஒருவருடைய தயாரிக்கப்படுகின்ற உணர்வுன்னு சொல்லும் பொழுது, அவர் அந்த சமையலை செய்யும் பொழுது அவருடைய புத்தி அல்லது மனம் அங்கும் இங்கும் எல்லா திசைகளிலும் செல்லுகின்றது. அவை அதை நாங்கள் உண்ணும் பொழுது எங்களுடைய மனமும் அவ்வாறு ஆகிவிடும். This is why we don't eat food prepared by other people. Even in the shops, you see all that food, we don't eat that. We don't buy that food. We make everything in the center. இதனால்தான் நாங்கள் இந்த கடையில செய்யப்பட்ட உணவுகளை நாங்கள் எடுக்கிறதில்லை, சாப்பிடுறதில்லை. நாங்கள் நிலையத்துல தான் எல்லாத்தையுமே செய்கின்றோம். So if you really want to create your high stage, if you want to be a yogi, then you have to make sure you follow the diet, the food diet. Cooking in remembrance of Baba, offering it first to Baba at least once a day. Dadi was very particular about this. It's Baba's Bhandara, it's Baba's Bhandari. Bhandara is where you cook your food. Baba's Bhandari is the box, Baba's box. So whoever puts money into Baba's box, that gets purified because they have remembered Baba, and Baba is the one who has created the yajna. And so that's why we are constantly working on purification. This helps us to purify our own soul. எங்களுக்கு நல்ல உயர்ந்த ஸ்திதி மனநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சாப்பாடை பாபாவுக்கு படைத்து ஒரு வழியாவது படைத்து உலகிற்கு பழக்கத்தை கொண்டிருப்பது மிகவும் சாலச் சிறந்தது. ஏனென்றால் பாபாவுடைய பண்டாரா, அதாவது பாபாவுடைய சமையலறை, அதே நேரம் பாபாவுடைய பண்டாரி என்றால் பாபாவுடைய பட்டி, நாங்கள் பணம் போடுகின்ற பட்டி. அந்த பட்டிக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் பாபாவுக்காக பணத்தை போடுகின்றோமோ அவ்வளவு தூரம் உங்களுடைய ஆத்மா தூய்மைப்படுத்தப்படுகின்றது, எங்களுடைய மனநிலை உயர்ந்த நிலையை அடைகின்றது. We don't even buy cooked food and bring in the center. No, we just bring vegetables, fruits,
grains, and we don't buy cooked food, the sweets that they sell outside, we don't bring that into center. நாங்கள் சென்றதுக்குள்ள சமைக்கப்பட்ட இந்த உணவை கொண்டு வரதில்லை. இனிப்பு பண்டமோ அல்லது வேறு ஏதாவது கடையில் விற்கிற சாமான் கொண்டு வரதில்லை. ஆனால் மரக்கறிகள், பழங்கள், மற்றது பலசரக்கு பொருட்கள் தான் நாங்கள் கொண்டு வருகின்றோம். In every center, our sisters are very clever. They know how to make everything. And everybody outside, they love Brahma Kumari's food. It's worldwide very famous. Because we offer hope to Baba. Baba feels the vibrations. He purifies the soul. So who purifies the food. So whoever eats Baba's food, they love it. Because their hearts are also purified. Their soul is purified. பாபாவுடைய நிலையத்தில் இருக்கிற சகோதரிகள் எல்லாருக்குமே எல்லா வகையான சுவையான உணவுகளை சமைக்கின்றது எப்படி என்று தெரியும். ஏனென்றால் பாபாவுக்கு நாங்கள் சாப்பாடு படைக்கின்றோம், போக் படைக்கின்றோம். இதன் மூலம் பாபா அந்த உணவை தூய்மைப்படுத்துகின்றார். அவை அந்த சாப்பாடை சாப்பிடுகின்ற ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள். So in Bhakti there is a great significance or importance given to the food that is offered to God. And so here in Baba's house, every Thursday, every Sunday, we offer bhog and we share with everybody, all Baba's children, even outsiders, when they come to Baba's house, we also give them bhog. They all love Baba's bhog. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் பாபாவுக்கு போக் படைக்கின்றோம். பாபாவுக்காக அந்த பிரசாதத்தை படைக்கின்றோம், உணவை படைக்கின்றோம். அதன் மூலம் ஆத்மாக்கள் தூய்மைப்படுத்தப்படுகின்றார்கள். இங்கே வருகின்றவர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. So we should teach others also to cook in Baba's remembrance, offer to Baba and then to feed. Once a day, at least every Brahmin household should cook food, fresh food in Baba's remembrance, offer to Baba and then feed the family. இவ்வாறு நாங்களும் எல்லாருக்கும் இதை கற்பிக்க வேண்டும். வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவாவது நல்ல வடிவாக நாங்கள் சமைத்தல்லது சுத்தமாக சமைத்து பாபாவுக்கு படைத்து எல்லாருக்கும் அதனை நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும். And so the purity of food is making us become a better and better Brahmin every single day. தூய்மை உணர்வில் இருக்கின்ற தூய்மை தான் எங்களை ஒவ்வொரு நாளும் மிகவும் உயர்ந்த பிராமண வாழ்க்கை நிலைக்கு அழைத்து செல்கின்றது, சிறந்த பிராமணராக மாற்றுகின்றது. Okay, how many of you offer bhog every day? ஒவ்வொரு நாளும் பாபாக்கு போக் வைக்கிறார்கள் வீட்டில். Can you raise your hands? How many of you offer bhog to Baba? ஒவ்வொரு நாளும் பாபாக்கு வீட்டில் போக் வைக்கிறாங்க. Wow, not many? என்ன பேர் இல்லை? Once again, let me see. திருப்பி எடுக்க பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் பாபாவுக்கு வீட்டில் போக் வைக்கிறார்கள். What about brothers? They don't offer bhog? Mothers, they don't offer bhog? போக் வைக்கிறீங்களா? No. From today, இருந்து you start offering bhog from tomorrow, every single day. Okay? ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க வீட்டுல பாபாக்கு போக் வைக்க வேண்டும். Okay, pure utensils, no old utensils in which you cook meat, no. இல்ல, all new utensils. சுத்தமான புதிய பாத்திரம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் சமைக்கின்ற பாத்திரங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. These vibrations do affect the soul. ஏன்னா நிச்சயமா இந்த உணர்வலைகள் ஆத்மாவை தாக்குகின்றது, பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. We are not ordinary. Baba says your renunciation is unlimited. நாங்க சாதாரணமானவர்கள் அல்ல, எங்களுடைய தியாகம் என்பது எல்லைக்கு அப்பாற்பட்டது. Those sannyasis, their renunciation is limited. Ours is unlimited. இந்த சன்னியாசிகள் கொண்டிருக்கின்ற தியாகம் என்பது சாதாரணமானது, எங்களுடையது எல்லைக்கு அப்பாற்பட்டது. Okay, you can make two things or one thing, but you must offer both. நீங்க ரெண்டு செய்யலாம் அல்லது ஒன்றாவது செய்யலாம், ஆனால் கட்டாயம் பாபாக்கு அதை வைக்க வேண்டும். ஏதாவது ஒன்றாவது செய்து வச்சு சாப்பிடுவோம். Ask them if they put bhog tray in the piece, the little box in the bhog cloth. Ask them how many of you don't have it first of all. How many? எத்தனை பேர்கிட்ட போக் செட், அதாவது ஒரு ட்ரெயில ஒரு கரண்டி ஒன்று, ஒரு கப் ஒன்று, அதே நேரம் ஒரு கிளாஸ் ஒன்று வச்சு போக் ட்ரெயின் ஒன்று இருக்கும். அப்படி எத்தனை பேர்கிட்ட இல்லை என்று சிஸ்டர் கேட்குறாங்க.
இல்லாதாக்கள் கையெழுத்துங்க. கடைபிடிக்கிறார்கள் இல்லாதாக்கள். உயர உயர உயர்த்துங்க. All offering vogue. Okay, those who don't offer vogue. சரி, போக் படைக்காதாக்கள் கையெழுத்துங்க முதல்ல. Those who don't offer. வீட்டுல போக் படைக்கிறீல நீங்க Don't offer. They don't offer. They don't offer. Oh, why you don't offer? ஏன் படைக்கிறீல? Why? Because the others are cooking non-veg at home. Because the others are cooking non-veg at home. Others means other children cooking non-veg at home. They don't have their own separate. உங்களுக்கு தனியா ஒரு இடத்தை எடுத்து செய்யணுமா? Yes. Okay, they don't offer vogue, but at least they can cook their own separate food. She says she is living alone, she is cooking alone, but she never offered pork at home. Yeah. Please. சொல்ற எல்லாருக்கும் அப்படியே நாங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா போக் படைக்க சொல்லி எனக்கு. So we say Brahman, Brahma Bhojan. Without Brahma Bhojan, you are not Brahman. Earlier they did, but they now it's dropped, means they haven't done it. Okay, you must all from this Raksha Bandhan, please sister, you will have to make sure everybody offers vogue. அப்ப சொல்றேன், இந்த ரக்ஷபந்தன்ல இருந்து யாரெல்லாம் அதாவது வீட்டுல நீங்க போக் பாபாக்கு வச்சு சாப்பிடுவோம், அதுக்கு யாக்கள் அதை செய்ய வேணும் இல்ல. So if you are a Brahmin, you don't eat food by non-Brahmin, prepared by non-Brahmin. Is there anyone? யாராவது பிராமணர்கள் அல்லாம சமைக்கிறவர்களுடைய சாப்பாடு சாப்பிடாக்கள் இருக்கிறீர்களா? அவங்க கையெழுத்துங்க. By non you eat by non-Brahmin, you also okay. Tell brother. அப்படி சாப்பிடுறீங்களா? Oh yes. He eats food by non-Brahmin. He's a Brahmin. I think by cooking. By cooking. Yeah, by cooking for him, so he's eating her food. She's not Indian. No. But they are preparing without onion and garlic for them. Anyone else? The brother raised the hand instead. பின்னுக்கு இருக்கிற பிரதர், குணம் பிரதர். Anyone else? வேற யாராவது அப்படி இருக்கிறீங்களா? பிராமணர்கள் அல்லாதவர்கள் சமைக்கின்ற சாப்பாடை சாப்பிட்றார்கள் கையெழுத்துங்க. அக்கா சமைக்கிற சாப்பாடு சாப்பிடணும், நான் எனக்கு சமைச்சு சாப்பிடுறேன். Her sister for him. She is not a vegan. Her sister, his sister, so she is not a vegan, so he eats. சொல்றேன், இந்த பாடத்தை கொஞ்சம் படிப்பிக்கிட்டா எல்லாருக்கும். Okay, Om Shanti. So Baba's children, day by day, you are becoming a Pakka Brahmin, right? Baba is making us Pakka Brahmin. நாளுக்கு நாள் பாபாவுடைய குழந்தைகள் பக்கா உறுதியான பிராமணர்களாக வேண்டும். இது முக்கியம். Because it's Brahmin, then angels, then deities. பிராமணர்கள், பிறகு தேவதைகள், பின்னர் தேவர்கள். Okay, so you have to become Pakka Brahmin first. முதல்ல நீங்க பக்கா பிராமணர்களாக வேண்டும். பக்கான சொல்லிட்டா சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் ஒரு நேரமாவது பாபாக்கு போக் வச்சு சாப்பிடணும். Okay, Om Shanti. Now we have Toli for you from London, sister. London and also here, from here, so both of you can give. 2 Tolis. One is from here, one is from London, so both of you.